Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இதில் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் அட்டன் பண்ண போகிற இன்சூரன்ஸ் ஏஓ ஏடிஓ இருந்தாலும் சரி, அல்லது பேங்க் கிளர்க் பிஓ இருந்தாலும் சரி, இது போல தான் கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபியூச்சர்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா A to Z வரைக்கும் இருக்கிற அப்ரிவேஷன்ஸ். சரிங்களா? இப்போ உதாரணமாக ஏனா ஏடிபிஏனா என்ன அப்படின்ட்டு, இசட்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் என்ன அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? கூடவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நமக்கு ஆரம்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அப்ரிவேஷனும் என்னென்னு தெரிஞ்சு போயிடும், அதை பற்றியான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் என்னென்ன அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, சாப்டர்க்குள்ளே போகிறாங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அது நேம்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் இல்லைங்களா, டு ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் ஏஷியா. அதாவது ஏஷியன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ங்க. சரிங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் மணிலாவில் இருக்குங்க. இதோட பிரசிடென்ட் வந்து தாக்கிகா நாக்கோ, இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ். இதில் மொத்தமாக அட் ப்ரெசென்ட் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 67 கண்ட்ரிஸுங்க. இதில் 48 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 48 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் அண்ட் பசிபிக் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரிஸ். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஜனல் கண்ட்ரிஸுங்க. மீதி எத்தனை கண்ட்ரிஸ்னா 19 கண்ட்ரிஸ். சரிங்களா? 19 கண்ட்ரிஸும் நான் ரீஜனல் கண்ட்ரிஸ், அதாவது ஏஷியன் பசிபிக் ரீஜனில் இல்லாத கண்ட்ரிஸ்னா அந்த 19 கண்ட்ரிஸ். நம்ம அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏடிஆர் அப்படின்னு என்னென்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அல்லது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்னு இதை சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேங்க்ஸு இஷ்யூ பண்ணுற ஒரு நெகோசியபிள் சர்டிஃபிகேட்டுங்க. சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பை பண்ண முடியுமா அப்படின்னா பை பண்ண முடியாது. யார் பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐ வந்து பை பண்ணலாம். இப்போ ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும், நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஷேர்ஸை வந்து நம்ம பை பண்ண முடியாது. இப்போ இது எப்படி பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐ வந்துட்டு, இப்போ உதாரணமாக என்ஆர்ஐ வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஷேராக இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது ஷேர் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக டாடா கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏடிஆரை பை பண்ணுவாங்க. அந்த ஏடிஆருக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு அங்கே யூஎஸ் வந்து லிஸ்டட் பண்ணுவாங்க. அதாவது எங்கே அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் பண்ணுவாங்க. இப்போது என்ன பண்ணலாம், டாடா ஷேர் வாங்கணும் அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சர்ச் பண்ணும்போது அங்கே டாட்டாவோட ஷேர் இருக்கும். அந்த டாடா ஷேரை வாங்கினாரு அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகிக்கும்னா ஏடிஆர் கேட்டகரிக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். சரிங்களா? சரி, அப்போ ஒரு என்ஆர்ஐ மட்டும்தான் என்ன பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆர் வந்து பை பண்ண முடியும். சரிங்களா? சரி, எப்படி பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்ஸாக பை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சரி, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்ஐ அப்படின்னு என்னென்னா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்க. சரிங்களா? இது வந்து மொத்தமாக 4 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது தேர்டாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இப்போ டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அடுத்தது ஐஐபிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்தது ஐடிபிஐ ஐடிஎஃப்சி. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சல் பேங்காக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதாவது கார்பரேட்டுக்கு ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட மேஜர் ஃபோக்கஸாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ரீஃபினான்சியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நபார்ட், சிட்பி, என்ஹெச்பி, அதாவது நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹவுசிங் பேங்க், இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதனால் இவங்களை ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோன்னா இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு கீழே சப்சிடரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லோன்ஸை வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் வந்து கஸ்டமரோ அவங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணமாக ஆர்ஆர்பி வந்துட்டு ஒரு அக்ரிக்கு லோன் தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர்பி கிட்ட வந்து ஃபண்ட் சஃபிஷியண்டாக இல்லை, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஃபண்ட் சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டை யார்கிட்ட வந்து வாங்கி அந்த கஸ்டமர் ஃபார்மருக்கு லோன் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்ட் வந்து வாங்கி அந்த கஸ்டமருக்கு லோன் தருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு மட்டும் என்னன்னா ஃபினான்ஸ் கொடுத்து உதவுது. சரிங்களா? இப்போ உதாரணமாக எக்ஸிம் பேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது டிஎஃப்சினா டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்இசி லிமிடெட், அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது HUDCO லிமிடெட், அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது ஐஆர்இடிஏ என்னங்க, இந்தியன் ரினவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அடுத்தது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? செக்டார் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இவங்க அந்த பர்டிகுலர் செக்டாருக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ உதாரணமாக எல்ஐசி, யூடிஐ, ஜிஐசி, ஐஎஃப்சிஐ, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க, எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், யூடிஐனா யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஜிஐசி அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இப்போ முன்னாடி யூடிஆர் இருந்து தான் அது நடுவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்காக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாங்க. சரிங்களா? இவங்களோட மேஜர் பர்பஸ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து 4 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். என்னென்னா டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், செக்டார் ஆர் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த 4 கேட்டகரி. சரிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது AIIB. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2016ங்க. சரிங்களா? இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் இந்த பேங்க்கோட மெயின் அப்ஜெக்டிவ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்குங்க. அட் ப்ரெசென்ட் இந்த பேங்க்கோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜின் லிங்குன். இவர் ஒரு சைனீஸுங்க. இதில் அட் ப்ரெசென்ட் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 87 கண்ட்ரிஸ். சரிங்களா? சரி, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல்எம்னா என்னென்னா அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட். சரிங்களா? 1990ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுக்கும் சரி அல்லது பேங்க் டெபாசிட்ஸுக்கும் சரி பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டராக ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது இன்ட்ரெஸ்ட் டீரெகுலேஷன் அப்படின்னு என்னென்னா அந்தந்த கன்சர்ன் பேங்க்கே வந்துட்டு அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க லோன் ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி அதே மாதிரி டெபாசிட் ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி அந்தந்த பேங்க்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க்குக்கு இன்கம் வருது இல்லைங்களா? அப்போ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா டெபாசிட்ஸ் அண்டு லோன், இதை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? லோன்ஸ்லாம் வந்து பேங்க்குக்கு அசெட்ஸ், டெபாசிட்ஸ்லாம் வந்து பேங்க்குக்கு லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு கமிட்டியை போடுவாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ALCO அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசெட் லைபிலிட்டி கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இந்த கமிட்டி தான் வந்து என்ன பண்ணுவாங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே நிறையா ரிஸ்க்கை வந்துட்டு மைண்டில் வச்சுக்குவாங்க. உதாரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, லிக்விடிட்டி ரிஸ்க்கு, அதே போல் ஃபாரின் கரன்சி ரிஸ்க்கு, இது எல்லாத்தையும் கன்சிடரேஷனில் வச்சு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா என்ன, லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்ன, அதே மாதிரி ஃபாரின் கரன்சி ரிஸ்க்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு ALM அப்படின்னா என்னென்னா அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ப்ராடக்ட்ஸ்க்கும் டெபாசிட் ப்ராடக்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மேஜர் ஒர்க். இவங்கள யார் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் அண்ட் லைபிலிட்டி கமிட்டி, அவங்க தான் வந்துட்டு இவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இது ஒவ்வொரு பேங்க்குக்கும் இண்டிவிஜுவல் கமிட்டி வந்து இது மாதிரி இருக்குங்க. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அப்ரிவேஷன்ஸ் ப்ளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறையா அப்ரிவேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. சரிங்களா? இது போல் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் அருண் அகாடமி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.